திடீரென ஒரு பெண் செய்திகளை வாசிக்கையில் கொலையாளியின் படம் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் அந்த புகைப்படத்தை கவனித்து பார்க்க எச்சரித்தான். என் மீசை அவனை ஒத்திருக்காது என்று அந்த செய்தியின் நடுவர் தெரிவித்தார். சிறுவனின் நண்பர்கள் பின்னர் கூறினர், நடுவர் கொலையாளியின் தொப்பி அமர்த்தியது என்று. இது கேட்டு சிறுவனும் அவரது நண்பர்களும் அமைதியாக இருந்தனர். அந்த நடுவர் தனது பிழையை திருத்தி உண்மையை சொன்னார். 5 அடி மட்டுமே. செய்தியை கேட்டதும் சிறுவனின் காதலி அவரிடமிருந்து விலகத் தொடங்கினார். இப்போது செய்தி நங்கூரம் கொலைகாரன் நேற்று இரத்தத்தை உறிஞ்சியதாக கூறினார். நேற்று இரவு நான் உங்களுடன் திரைப்படங்களுக்கு சென்றேன் என்று கூறினார். நேற்று தியேட்டருக்கு அருகே இரத்தம் ஏற்பட்டது என்று செய்தி நங்கூரம் கூறியது. இதை நீங்கள் கேட்கும் போது எல்லா சந்தேகங்களும் உறுதியாக மாறுகின்றன. கொலைகாரனின் முகவரியை வழங்கும் எவருக்கும் $1,20,000 வெகுமதி கிடைக்கும் என்று இப்போது நங்கூரம் கூறுகிறது. அவரது நண்பர்கள் அனைவரும் அவரை நாற்காலியில் கட்டினர். திடீரென்று உண்மையான கொலைகாரன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். என் நண்பர்கள் அனைவரும் அதை திறந்தனர். இருப்பினும் காவல்துறையினர் தவறான நபரை பிடித்ததாக அவர் கூறினார். உண்மையான கொலையாளி இப்போது ஓடுகிறார்.